قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى في آية أخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழும் புகழ்ச்சியும் ஏகிரனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனது அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு இறுதியாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பின்மணிகள் மீதும் தாபீங்கள் மீதும் தபா தாபீங்கள் மீதும் மற்றும் இந்த அவையில் அமர்ந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் உங்களுடைய குடும்பத்தார் மீதும் என்னுடைய குடும்பத்தார் மீதும் என்னென்று நின்று வேண்டுமாக. இந்த நல்ல நாளில் எப்படி நம் அனைவரும் ஒன்று கூட்டினானோ அதே போல் நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தில் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஒன்று கூட்டுவானா என்று துஆ செய்தவனாக எனக்கு ஜும்மாவுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, பொதுவாக இந்த உலகத்தினுடைய நாட்கள் பார்த்தீங்கன்னா சுருங்கி கொண்டே வருகிறது. இந்த உலகத்தினுடைய நாட்கள் சுருங்கி கொண்டே வருகிறது. இதை எதை காட்டுது என்று சொன்னால், இது எதனுடைய அடையாளங்கள் என்று சொன்னால், மறுமையுடைய அடையாளங்களில் ஒன்றுதான் அந்த நாட்கள். இந்த நாட்கள் இருக்கல்லவா, இது மிக மிக சுருங்கி கொண்டே இருக்கும். இது மறுமையினுடைய அடையாளங்களில் ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு ஆண்டு ஒரு வருஷம், இந்த ஒரு வருஷம் என்பது ஒரு மாதம் கணக்கு போல் என்ன செய்யும், ஓடிக்கொண்டே இருக்கும். இதுவே ஒரு மாதம் என்பது ஒரு வாரம் போல் என்ன செய்யும், ஆகிக்கொண்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போல் ஆகிக்கொண்டே இருக்கும். இப்போ நாம் சமீபமாக பார்த்து கொண்டிருப்பது என்னவென்று சொன்னால், நாட்கள் என்ன செய்து வேகமாக என்ன செய்து போய்கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் மறுமை நாளுடைய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போதுதான் நாம் ரமலானை எதிர்பார்த்து இருந்தோம். ரமலான் வரப்போகுது, நாம் ரமலானுக்கு தயாராக இருக்க வேண்டும், ரமலானை எதிர்பார்த்தவர்களாக நாம் இருந்தோம். அதற்குள்ளாக நாம் ரமலானில் நுழைந்து ரமலானில் 20 என்ன செய்து விட்டோம், கடந்து விட்டோம். எவ்வளவு வேகமாக இந்த நாட்கள் கழிந்து கொண்டு இருக்கிறது. ரொம்ப வேகமாக என்ன செய்து கழிந்து விட்டு 20 நாம் என்ன செய்து விட்டோம், ரமலானுடைய 20 நோன்பை கடந்து கடைசி 10னுடைய முதலாவது நாளில் நாம் என்ன செய்தோம், அமர்ந்திருக்கின்றோம். முந்தைய நாட்கள், இந்த முந்தைய 20 நாட்கள் இருக்கல்லவா, இதுல நம்மோடு இருந்தவர்கள், நம்மோடு இருந்து நம்மோடு உணவு அருந்தியவர்கள், நம்மோடு ஊர் சுற்றி கொண்டிருந்தவர்கள், நம்மோடு பேசிக் கொண்டு இருந்தவர்கள் இந்த கடைசி 10 என்ன செய்யற நம்மோடு இல்லை. அப்ப நம்மளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு நெஹ்மத்தாக இந்த கடைசி 10 இருக்கிறது. ஏன்னா நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம், ஒவ்வொரு நாளும்
ஒவ்வொரு நேரமும் காதுல வந்து கொண்டே இருக்கிறது, இன்னார் மரணித்து விட்டார், இன்னார் மறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி இந்த ரமலானில ஒரு 5 மரணத்தையாவது நம்ம என்ன செய்திருப்போம், செவியேற்றிருப்போம். அப்போ மரணம் அதாவது மரணத்துடைய நுழைவாயில நாம் என்ன செய்து கொண்டிருக்கோம், நின்று கொண்டிருக்கிறோம். அதை நாம் என்ன செய்ய வேண்டும், சிந்தித்து வைத்திருக்க வேண்டும். மறுமையினுடைய அடையாளங்களில் ஒன்று என்னது, காலங்கள் வேகமாக ஓடும். அதே மாதிரி இன்னொன்று என்னவென்று சொன்னால் திடீர் மரணங்கள் அதிகமாகிவிடும். நம்ம என்ன செய்ய காதல் வந்து கொண்டே இருக்குது. இந்த இன்னாரு நேற்று நம்மோடு பேசிக்கிட்டு போயிட்டாரு, இன்னைக்கு அவர் என்ன செய்யல, நம்மோடு இல்லை. அப்போ மரணம் என்பது எல்லாருக்கும் வரும். மரணம் இன்னைக்கு வரலாம், இல்ல நாளைக்கு வரலாம், நாளைக்கு நிச்சயம் என்பது நம்மளுக்கு கிடையாது. அப்போ மரணம் என்பது எப்போது வரும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் மரணம் எல்லாருக்குமே வந்தே தீரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு என்ன செய்கிறான், நினைவூட்டுகிறான். இன்னக மையத்துன் வ இன்னஹு மையத்துன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு என்ன செய்கிறான், நினைவூட்டுகிறான். நபியே, நிச்சயமாக நீங்கள் என்ன செய்வீர்கள், மரணித்து விடுவீர்கள். அதே போல் அவர்கள் யாரு, உலக மக்கள் அனைவரும் என்ன செய்வார்கள், மரணித்து விடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன செய்கிறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைவூட்டுகிறான். அப்போ நம்மோடு இருந்தவர்கள் இன்றைக்கு நம்மோடு இல்லை. இன்றைக்கு நம்மளுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், மிகப்பெரிய ஒரு அருள்கொடை இந்த கடைசி 10 நாட்கள். இந்த மிஞ்சி இருக்கக்கூடிய இந்த நாட்கள் மிக 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 விலை உயர்ந்தது, மிக மிக மதிப்பு மிக்கது. இந்த மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 10 நாட்கள், இந்த 10 நாட்கள் மிக சிறப்பிற்குரியதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த நாளில் தான் லைலத்துல் கத்ர் இரவு இந்த கடைசி 10 நாள் என்ன செய்து இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அதாவது இந்த கடைசி 10 நாள் வந்துச்சுன்னா நபி அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிரி. அதாவது இந்த கடைசி 10 நாள் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருக்காங்க சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. மாலை யஜ்தஹிது ஃபி கைரிஹி. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருப்பாங்களா, அதாவது மற்ற நாட்களில், ரமலானுடைய மற்ற நாட்களில் ஈடுபடாம, அதாவது அதிகமாக, அதாவது மற்ற நாட்களில் எப்படி அமல்களில் ஈடுபட்டார்களோ அதை விட அதிகமாக இந்த கடைசி 10 நாட்கள் என்ன செய்வார்களாம், அமல்களில் ஆர்வம் காட்டுவார்களாம். அவ்வளோ அதிகமாக இந்த கடைசி 10 நாட்கள் என்ன செய்வார்களாம், அமல்களிலும் சரி வணக்க வழிபாடுகளிலும் சரி என்னென்ன நன்மையான காரியங்கள் இருக்குதோ அத்தனையும் இந்த கடைசி 10 நாட்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக செய்வார்கள். மற்ற நாட்களும் செய்வார்கள். ஆனால் ரமலானுடைய இந்த கடைசி 10 இருக்கு பாருங்க, இந்த கடைசி 10 நாட்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக வணக்க வழிபாட்டில் என்ன செய்வார்கள், ஈடுபடுவார்கள். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமல்களோடு வேறொருவரோட அமலை ஒப்பிட்டா யாருடைய அமலும் ஒப்பிட முடியாது. அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான அமல்களை செய்வார்கள். அவர்களோட அமலுக்கு ஒப்பிடவே முடியாது. அந்த அளவுக்கு அமல் என்ன செய்வார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார்கள். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுததை மாதிரி வேறு யாரும் தொழ முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு தொழுது இருக்கிறார்கள். எப்படி சஹாபாக்கள் பின்னாடி நிற்பாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, அதாவது சூரா பக்ராவை ஓதுவார்கள், சூரா ஆல இம்ரானை ஓதுவார்கள், சூரா நிசாவை ஓதுவார்கள், சூரா மாயிதாவை ஓதுவார்கள். எல்லாரும் பின்னாடி சஹாபாக்கள் எல்லாம் பயந்துட்டு நிற்பாங்க. ஏன் பயம், எதுக்கு பயம், எனக்கு அதாவது நமக்கு சஹருடைய நேரம் கிடைக்காம போயிடுமோ, சஹரை நாங்கள் தவற விட்டு விடுவோமோ, இல்ல ஃபஜ்ருடைய வக்தை நாங்கள் தவற விட்டு விடுவோமோ என்கின்ற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு நீட்டி தொழுதிருக்கிறாங்க. இரவு தொழுகை எப்படி 5 அத்தியாயத்தை என்ன செய்வார்களாம், ஓதிக்கொண்டே இருப்பார்களாம். சஹாபாக்கள் எல்லாம் பயந்து, அதாவது எதற்கு பயப்படுகிறார்கள், நான் சஹர் முடிக்காம போயிடுவனோ, சஹர் வைக்காம போயிடுவனோ என்பதை குறித்து என்ன செய்வார்களாம், சஹாபாக்கள் பயப்படுவார்களாம். அந்த அளவுக்கு தொழுகையில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப நாமெல்லாம் ஏமாத்துறோம், நாம கொஞ்ச நேரம் நம்மளால நிற்க முடியல, ஆனால் அவர்கள் 5 அத்தியாயத்தை ஓதுவார்கள். அப்ப எந்த அளவுக்கு அவர்கள் நின்று வணங்கி இருக்காங்க பாருங்க, அல்லாஹ்வை பயந்து இருக்காங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மாதிரி வேறு யாரும் அல்லாஹ்வை என்ன செய்ய முடியாது, பயப்பட முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக என்ன செய்திருக்கிறார்களாம், அல்லாஹ்வை பயந்து இருக்கிறார்களாம். அல்லாஹ்வை பயந்து அழுதிருக்க கூட செய்கிறார்கள். அந்த அளவுக்கு அதிகமாக
அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறியிருக்கிறார்கள், அதிகமாக அல்லாஹ்வை பயந்திருக்கிறார்கள். அவர்களை மாறி யாரும் அல்லாஹ்வை நினைவு கூற முடியாது, அவர்களை மாறி அல்லாஹ்வை யாரும் பயப்படவும் முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாறி அந்த அளவுக்கு பயந்து என்ன செய்திருக்கிறார்களாம், தொழுதிருக்கிறார்களாம். தொழுகை அந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க, நீட்டி தொழுதிருக்கிறாங்க. பயப்படுகிற அளவுக்கு, சஹாபாக்கள் பயப்படுகிற அளவுக்கு. நாமெல்லாம் எப்படி பயப்படுகிறோம்? நான் சகர் செய்யாம, அதாவது நம்மெல்லாம் எதற்கு டைம் ஒதுக்குகிறோம்? வணக்க வழிபாடுக்கு டயத்தை ஒதுக்கிறோமா? இல்லையா. சகர் செய்வதற்கு டயத்தை ஒதுக்குகிறோம். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3:30 மணிக்கு எஞ்சிக்கணும். அப்பதான் 5 மணி வரை நாம் என்ன செய்ய முடியும், சாப்பிட முடியும், அதில் தண்ணி குடிக்க முடியும்னு சொல்லி நாம் எதற்கு நேரத்தை ஒதுக்குகிறோம்? சகர் செய்வதற்கு நேரத்தை ஒதுக்குகிறோம். ஆனால் சஹாபாக்கள் எப்படி நேரத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள்? வணக்க வழிபாட்டில் நேரத்தை ஒதுக்கி சஹருக்கும் ஃபஜ்ருக்கும் இடையே கொஞ்ச நேரம் தான் டிஃபரெண்ட் இருக்கும். அந்த நேரத்தை என்ன செய்வார்களாம், சஹர் செய்வார்களாம். ஆனா நம்மளுக்கு எவ்வளவு நேரம் இருக்குது? நம்மளுக்கு இரவு முழுக்க இருக்குது நேரம், நம்மளுக்கு இரவு முழுக்க நேரம் இருக்குது. ஆனால் சஹாபாக்களுக்கு எந்த அளவுக்கு நேரம் இருக்குது? ஃபஜ்ருக்கும் சஹருக்கும் கொஞ்ச நேரம் தான். அந்த கொஞ்ச நேரத்தில் என்ன சாப்பிட முடியும்? அதை கூட சாப்பிட முடியாது. அந்த கொஞ்ச நேரத்தில் சஹர் வச்சுட்டு அடுத்த இபாதத்துக்கு என்ன செய்வார்கள்? சஹாபாக்கள் வந்து விடுவார்கள். அப்ப இந்த கடைசி 10 நாட்களில் நபி அவர்களும் சரி, சஹாபாக்களும் சரி, வணக்க வழிபாட்டில் அதிகமாக என்ன செய்திருக்கிறார்கள்? செலவு செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் வீங்கும் அளவிற்கு என்ன செய்வார்களா? வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்களா? ஐஷா அவங்க சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு தான் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டாச்சே, நீங்க இந்த அளவுக்கு கால் வீங்குற அளவுக்கு நீங்க என்ன செய்றீங்க, தொழுகிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தை சொன்னார்கள். மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு வார்த்தை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அஃபலா உஹிப்பு அன் அகூன அப்தன் ஷகூரா. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயிலிருந்து வார்த்தையை பாருங்க. அல்லாஹ்வுடைய என்ன சொன்னாங்க? நான் அல்லாஹ்வுக்கு, என்னுடைய ரப்புக்கு நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க? அப்தன் ஷகூரா, நான் என்னுடைய ரப்புக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறிக்கொண்டே இருந்தார்கள். இது மற்ற நாட்களில். ஆனால் ரமலானுடைய மாதத்தில் கூடுதலாக என்ன செய்வார்களாம்? அல்லாஹ்வுக்கு நின்று வணங்கி கொண்டே இருப்பார்களாம். ஏன்? இந்த கடைசி 10 நாட்களுக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது, அவ்வளோ சிறப்பு. அல்லாஹ் நினைவு கூறுங்கள், அல்லாஹ் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் சொன்னது அதைத்தான் தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகின்றான். ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ் பக்கம் விரைந்து ஓடி வாருங்கள், நான் எதை கேட்டாலும் உங்களுக்கு என்ன செய்கிறேன், நான் தருகிறேன். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? அல்லாஹ்வை நினைவு கூற மாட்டேங்கிறோம், அல்லாஹ்வை வணங்க மாட்டேங்கிறோம். இன்றைக்கு என்ன செய்யறோம்? தொழுகைக்கு கூட நம்மளால் வர முடியவில்லை, ஆனால் இந்த கடைசி 10 நாட்கள் இருக்கு பாருங்க, மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 நாட்கள் துவங்கி விட்டால், கடைசி 10 நாட்கள் ஆரம்பித்து விட்டால் என்ன செய்வார்கள் என்று தெரியுமா? தங்களுடைய கீழ் ஆடையை இறுக்கி கட்டி கொண்டு என்ன செய்வார்களாம்? வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவார்களாம். வணக்க வழிபாடு என்ன செய்வார்களாம்? கடைசி 10 தொடங்கியிருக்கு என்று சொன்னால் இந்த நாட்களை எப்படி உயிர்ப்பிப்பாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்க வழிபாட்டின் மூலமாக, தொழுவதின் மூலமாக, நல்ல அமல்களை செய்வதின் மூலமாக இந்த கடைசி 10 என்ன செய்வார்களாம்? உயிர்ப்பிப்பார்களாம். ஆனால் இன்றைக்கு வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? முஸ்லிம் ஆண்களோ பெண்களோ அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குது என்று சொன்னால், இன்றைக்கு தொழுகைக்காக நாம் எந்திக்கிறோமா? தொழுகையில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நாம் எவ்வாறு இந்த 10 நாட்களை உயிர்ப்பிக்கிறோம்? வீணான பேச்சுகளின் பக்கம், வீணான விளையாட்டுகளின் பக்கம், ஆபாசமான பேச்சு, கேலி கூத்து, கொண்டாட்டங்கள், இந்த மாதிரி தான் இரவு முழுக்க நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கழித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு 27 என்ற பெயரில் 27 தான் லைலத்துல் கத்ர் இரவு இருக்கு என்று சொல்லி அதற்கு ஒரு விழாவாக எடுத்து அன்றைக்கு பசங்கள்லாம் எப்படி இருப்பார்கள்? வணக்க வழிபாட்டில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்களா? வணக்க வழிபாட்டின் மூலம் உயிர்ப்பிப்பார்களா அந்த இரவை? இல்லை. ஊரை சுற்றி கொண்டு, தெருவை சுற்றி கொண்டு என்ன செய்வார்கள்? அந்த இரவை உயிர்ப்பிப்பார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு உயிர்ப்பித்திருக்கிறார்கள்? அந்த இரவை நின்று வணங்கியவாறு
நின்று வணங்கியவாறு அமல்களை செய்தவாறு இந்த கடைசி 10 நாட்கள் என்ன செய்திருக்கிறார்கள், உயிர்ப்பித்திருக்கிறார்கள். அவர்கள் மட்டும் எழுப்பி என்ன செய்ய மாட்டாங்க, வணக்க வழிபாட்டில் ஈடுபட மாட்டார்கள். அவர்கள் மட்டும் என்று அமல்களை செய்ய மாட்டார்கள். வீட்டில் உள்ள மனைவிமார்களும் எழுப்பி விடுவார்கள். அவர்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாலும் அவர்களை எழுப்பிட்டு என்ன செய்வாங்க, அவர்களை தொழச் சொல்வார்கள். யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களை எல்லாத்தையுமே எழுப்பி என்ன செய்வாங்க, தொழுக சொல்லி ஏவுவார்கள். அப்ப அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த கடைசி 10 மிக முக்கிய வாய்ந்த மகத்துவம் மிக்க இந்த கடைசி 10 நாட்கள் இருக்கின்றது. அவர்கள் வணக்க வழிபாட்டின் மூலமாகவே என்ன செய்திருக்கிறார்கள், அவர்கள் உயிர்ப்பித்திருக்கிறார்கள். அப்ப நாமும் என்ன செய்ய வேண்டும், இந்த கடைசி 10 நாம் என்ன செய்திருக்கிறோம், அடைந்திருக்கின்றோம். இந்த கடைசி 10 நாட்களை வணக்க வழிபாட்டின் மூலமாக நல்ல அமல்களை செய்வதன் மூலமாக நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த 10 நாட்களையும் உயிர்ப்பிக்க வேண்டும். ஏன் இந்த 10 நாட்களுக்கு அவ்வளவு சிறப்பு கொடுத்திருக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? ஏன் என்று சொன்னால் இந்த 10 நாட்களில் தான் லைலத்துல் கத்ர் இரவு என்ற ஒரு இரவு இந்த 10 நாட்கள் ஏதோ ஒரு நாள் என்ன செய்யுது இருக்குதா, எந்த நாளும் தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு என்ன செய்யல, சொல்ல வந்தார்கள், என்ன செய்துட்டார்கள், மறந்து விட்டார்கள். அப்போ இந்த கடைசி 10 நாட்கள்ல லைலத்துல் கத்ர் இரவு இருக்குது. அதனால தான் இந்த 10 நாட்களும் மிகவும் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகின்றான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். இந்த கண்ணியமிக்க இரவு இருக்கு பாருங்க, இந்த லைலத்துல் கத்ர் இரவு, இந்த இரவில் தான் மக்களுக்கு நேர் வழி காட்டக்கூடிய, மக்களுக்கு தவறு எது சரி எது பிரித்து காட்டக்கூடிய இந்த குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. அப்போ இந்த இரவு எவ்வளவு பெரிய சிறப்பு மிக்க ஒரு இரவா இருக்கிறது. நம்மளுக்கு வழிகாட்டக்கூடிய நன்மை எது தீமை எது வழிகாட்டக்கூடிய இந்த குர்ஆன் அந்த இரவில் இறங்கி இருக்குது. அதனாலதான் அந்த இரவு என்ன செய்து சிறப்பு மிக்க ஒரு இரவாக இருந்து கொண்டு இருக்கிறது. அது மட்டுமா, அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகின்றான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த இரவு இருக்கு பாருங்க, இந்த லைலத்துல் கத்ர் இரவு இருக்கு பாருங்க, இது 1000 மாதங்களை விட சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சிறப்பை அடைய வேண்டும் என்பதற்காக நல்ல அமல்களையும் சரி வணக்க வழிபாடுகளையும் சரி அதிகமாக என்ன செய்தார்கள். நாமும் அந்த சிறப்பை அடையணும், லைலத்துல் கத்ர் சிறப்பை அடையணும் சொன்னா வணக்க வழிபாட்டில் நாம் என்ன செய்ய வேண்டும், கொஞ்சமாவது ஆர்வம் காட்ட வேண்டும். நாம முன்னாடி அதிகமா குர்ஆன் ஓதி இருப்போம், பிரார்த்தனை செய்திருப்போம், அல்லாஹ்வுடன் துஆ கேட்டிருப்போம். ஆனால் இந்த கடைசி 10 நாட்களில் அங்கே அந்த 20 நாள்ல எப்படி செஞ்சோமோ அதை விட அதிகமாக வணக்க வழிபாடு நாம் என்ன செய்ய வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லைலத்துல் கத்ர் இரவை சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது, மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன், ஒருவர் நின்று வணங்குகிறார். எந்த மாதிரி நின்று வணங்குகிறார், நன்மை எதிர்பார்த்தும் நம்பிக்கையுடனும் எவர் இந்த நின்று வணங்குகிறாரோ, இரவை நின்று வணங்குகிறாரோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முன் சென்ற பாவங்கள், சிறு சிறு பாவங்கள் இருக்கும் பாருங்க, இது அனைத்தையும் அல்லாஹ் என்ன செய்கிறான், மன்னிக்கிறான். எவ்வளவு பெரிய சிறப்பு, எவ்வளவு பெரிய சிறப்பு. இந்த சிறப்பை அடைவதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளோ பாடுபட்டார்கள், அவ்வளோ முயற்சி செய்தார்கள். எதற்கு, வணக்க வழிபாட்டிலும் சரி அமல்களிலும் சரி எந்த சிறப்பை அடையணும், நான் லைலத்துல் கத்ர் இரவு சிறப்பை அடைய வேண்டும் என்பதற்காக நபி அவர்களும் சஹாபாக்களும் நபியோட மனைவிமாரும் என்ன செய்தார்கள், ஆர்வம் காட்டினார்கள். அப்ப நாமும் என்ன செய்ய வேண்டும், அதிகமாக வணக்க வழிபாடு நாம் என்ன செய்ய வேண்டும், ஈடுபட வேண்டும், அதிகமாக தொழுகையில் ஈடுபட வேண்டும். அதே மாதிரி குர்ஆனை அதிகமாக என்ன செய்ய வேண்டும், ஓத வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த மாதத்தில் இறங்கி இருக்குது, கண்ணியமிக்க இரவில் இந்த குர்ஆன் இறங்கி இருக்குது. அந்த கண்ணியமிக்க இரவை நாம் சிறப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த குர்ஆனை அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும், ஓத வேண்டும். அது மட்டுமா, பாவ மன்னிப்பை அதிகமாக அல்லாஹ்விடத்தில் தேட வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்ய மாட்டோம், அல்லாஹ்விடத்தில் கையேந்த மாட்டேங்கிறோம். ஆனால் கையேந்தக்கூடிய ஒரு நேரம் இருக்குது என்று சொன்னால் இந்த கடைசி 10 நாள் நீங்க அல்லாஹ்விடத்தில் மன்றாடுங்கள், அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். அல்லாஹ் உங்களை என்ன செய்கிறான், மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். நாம் என்ன செய்ய மாட்டேங்கிறோம், அல்லாஹ்விடத்தில் வரவே மாட்டேங்கிறோம், அல்லாஹ்வை நினைவு கூற மாட்டேங்கிறோம். அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பானா, அல்லாஹ் என்னுடைய பாவத்தை கழுவானா என்று சிந்தனையிலே, அதாவது சந்தேகத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எவ்வளோ பாவங்களை செய்திருந்தாலும், மலை அளவு பாவங்கள் செய்து நீ அல்லாஹ்விடத்தில் மன்றாடினாலும் அல்லாஹ் என்ன செய்வான், நம்மை நாடினால் அல்லாஹ் என்ன செய்வான், மன்னிப்பான்.
லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல நீங்க என்ன செய்யாதீங்க, நிராசை அடையாதீங்க. அல்லாஹ்வை என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை அதிகமா நினைவு கூறுங்க, அல்லாஹ்விடத்தில் மன்றாடுங்கள். அல்லாஹ் கையை நீட்டுகிறார். காலை சுபூர், அதாவது காலை தஹஜ்ஜுடைய நேரத்தில் கையை ஏந்தி என்ன செய்கிறார், என்னுடைய அடியான் யாராவது என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேட மாட்டானா, நான் அவனுக்கு பாவ மன்னிப்பு வழங்க மாட்டானா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறான். யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் வானத்தில் இறங்கி வந்து நாம் அந்த நேரத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், உறங்கிக் கொண்டோம், சாப்பிட்டு கொண்டும் இருக்கின்றோம். இன்றைக்கு இந்த சகுர், அதாவது இந்த நோம்பு 30 நாளும் தஹஜ்ஜுத் தொழுகிறோமா என்று கேட்டால் தொழுவது கிடையாது. அந்த நேரத்தில் உட்கார்ந்து நம்ம என்ன செய்வோம், சாப்பிடுவோம், சாயா குடிப்போம், தண்ணி குடிப்போம். ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான், முதல் வானத்தில் இறங்கி வந்து இருக்கிறான், என்னுடைய அடியான் யாராவது என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேட மாட்டாங்களா என்று. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், அதிகமாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவ மன்னிப்பு தேடக்கூடியவரை நேசிக்கிறான். பாவ மன்னிப்பு தேடக்கூடியவரை பார்த்து சந்தோஷம் அடைகிறான். எந்த அளவுக்கு சந்தோஷம் அடைகிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் பாலைவனத்தில் சென்று கொண்டிருக்கிறான். அந்த பாலைவனத்தில் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்பதற்காக அவன் கொண்டு வந்த ஒட்டகத்தையும் அவன் கொண்டு வந்த சாப்பாட்டையும் ஒரு இடத்துல வச்சுட்டு அவன் ஒரு மரத்தினுடைய நிழலில் என்ன செய்யறான், படுத்து உறங்கி விடுகிறான். எஞ்சித்து பார்க்கும் பொழுது அவனுடைய ஒட்டகத்தையும் காணும், உணவையும் காணும். அவன் ரொம்ப தேடி 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 என்ன செய்கிறான், களைச்சு போய் விடுகிறான். கொஞ்ச நேரம் கழித்து அவனுடைய ஒட்டகமும் அவனுடைய உணவும் திரும்பி வருகிறது. அதை பார்த்து அந்த அடியான் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவானோ அதை விட மேலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவன் பாவ மன்னிப்பு தேடுகிறானோ அவனை பார்த்து சந்தோஷம் அடைகிறான். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், பாவங்கள் எவ்வளவுதான் மனிதன் என்கின்ற அடிப்படையில் தவறுகள் வரத்தான் செய்யும், தப்பு செய்யத்தான் செய்வான். ஆனால் அந்த தப்புக்கு பரிகாரமாக நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் திரும்ப வேண்டும், அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும். அவன் என்ன செய்வான், நம்மளுடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் பதிலளிக்கிறான். எப்படி? நம்மளுடைய பிடரி நிரம்பை விட பக்கத்தில் இருக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நாம் கேட்கின்ற பிரார்த்தனைக்கு அல்லாஹ் உடனே பதிலளிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர், அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிடும் போது, நபியே, உங்களிடம் என்னை பற்றி என்னுடைய அடியான் உங்களிடம் கேட்டால் நீங்கள் சொல்லுங்க, நான் என்னுடைய அடியானின் பக்கத்தில் இருக்கிறேன், அவன் அழைத்தால் நான் என்ன செய்வேன், பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகின்றான். எந்த அளவுக்கு பக்கத்துல, பிடரி நிரம்பை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய பக்கத்தில் இருக்கிறார். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த கடைசி 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் என்ன, வணக்க வழிபாடுகளில் அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும், ஆர்வம் செய்ய வேண்டும், அதிகமாக ஈடுபட வேண்டும். அதே மாதிரி நன்மையான காரியங்கள், நன்மையான அமல்கள், நிறைய அமல்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கிறார்கள். அந்த அமல்கள் எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும், அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும். அதே மாதிரி பாவ மன்னிப்பை அதிகமாக அல்லாஹ்விடத்தில் தேட வேண்டும். இந்த லைலத்துல் கத்ர் இரவு இருக்கு பாருங்க, ஆயிஷா அவங்க கேட்கிறாங்க, அதாவது அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் லைலத்துல் கத்ர் இரவை அடைந்தால் அந்த இரவில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த இரவில் ஏதாவது அமல் செய்யணுமா என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாவ மன்னிப்பு துஆவை அழகான முறையில் கற்றுக் கொடுக்கிறார்கள். அழகான ஒரு துஆ. அந்த பாவ மன்னிப்பு துஆவை ஆயிஷா அவங்கள்ட்ட என்ன செய்றாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. அல்லாஹும்ம, இறைவா, இன்னக, நிச்சயமாக நீதான், அஃபுவன் துஹிப்புல் அஃப்வ, அதாவது நீதான் மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், ஃபஅஃபு அன்னி, நீ என்னை மன்னிப்பாயாக. எவ்வளவு ஒரு அருமையான துஆ, ஒரு பாவ மன்னிப்பு துஆ. இந்த துஆவை கடைசி 10 நாட்கள் நாம் என்ன செய்ய வேண்டும், அதிகமாக ஓத வேண்டும். அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி, உன்னை தவிர மன்னிக்க கூடியவன் யாரும் கிடையாது, நீ என்னை மன்னிச்சிரு, நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், நீதான் மன்னிக்கணும்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு துஆவை என்ன செய்கிறார்கள், ஐஷா அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆகவே அன்பான சகோதரரே, நாம் அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த கடைசி 10 நாட்கள் வீணடிக்காமல், வீணான பேச்சுகளின் பக்கம் போகாமல், வீணான விளையாட்டுகளில் ஈடுபடாமல், செல்போனின் பக்கம் போகாமல் நாம் என்ன செய்ய வேண்டும், அதிகமாக வணக்க வழிபாட்டின் பக்கமும் நல்ல அமல்களின் செய்வது பக்கம் நாம் என்ன செய்ய வேண்டும், திரும்ப வேண்டும். அப்படி நாம் திரும்பினா மட்டும்தான் இந்த லைலத்துல் கத்ர் இரவோடைய சிறப்பு நம்மளுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். இல்லை என்று சொன்னால் இந்த லைலத்துல் கத்ர் இரவோடைய சிறப்பு நம்மளுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. அப்ப நாம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல அமல்களை அதிகமாக செய்து வணக்க வழிபாடுகளும் அதிகமாக ஈடுபடக்கூடிய மக்களாக நம் அனைவரும் ஆக்கி வருவானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வலா. அன்பார்ந்த சகோதரர்களே, ஜும்ஆவுடைய முதல் உரையில் கடைசி 10 நாட்களை எப்படி உயிர்ப்பிக்க வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். நல்ல அமல்களை கொண்டு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதன் மூலமாகவும்,
அதே மாதிரி குர்ஆனை ஓதுவதன் மூலமாகவும் பாவ மன்னிப்பு தேடுவதன் மூலமாகவும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை தேடுவதன் மூலமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த கடைசி 10 நாட்கள் நாம் என்ன செய்ய வேண்டும்? உயிர்ப்பிக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு நாம் எல்லாம் அழகான முறையில் நிம்மதியான முறையில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நோன்பு வைத்துக் கொண்டு நோன்பை திறந்து கொண்டு நல்ல சந்தோஷமான முறையில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இருந்து கொண்டிருக்கிறோம். இன்று கொஞ்ச நாள், இன்னும் ஒரு 10 நாட்கள்ல நம்மளுக்கு பெருநாள் வரப்போகிறது. அதுவும் நாம் என்ன செய்கிறோம்? சந்தோஷமாக நிம்மதியாக என்ன செய்வோம்? கொண்டாடுவோம். ஆனால் நம்முடைய சகோதரர்கள் அண்ணன் தம்பி உம்மா வாப்பா இவர்கள் சந்தோஷமாக இல்லை, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யாரு? பலஸ்தீன் மக்கள் கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்தாங்க. திரும்பி என்ன செஞ்சுட்டாங்க? தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க? இறந்து விட்டார்கள். நிறைய பேர் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள்? படுகாயம் அடையப்பட்டு இருக்கிறார்கள். ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். நாம் இணையதளங்களில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த நிலைமையிலும் இந்த நேரத்திலும் கஷ்டப்படக்கூடிய நேரத்திலும் அல்லாஹ்வை அவர்கள் நினைவு கூறுவதை விட்டு தடுக்கவில்லை. அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். நோன்பு நோற்று கொண்டிருக்கிறார்கள். இந்த கஷ்டத்திலையும் அவர்கள் உடம்பு வெந்து அவர்களுக்கு தாங்க முடியாத வேதனை அனுபவித்துக் கொண்டும் இந்த நிலையிலும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய மக்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்கள். அப்போ அந்த மக்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரார்த்திக்க வேண்டும். அவர்களுடைய நிம்மதிக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரார்த்திக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் அவர்கள், நாம் எல்லாம் ஒரு தாய் மக்கள். அப்போ அவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யார் மறைவாக இருக்கக்கூடிய சகோதரருக்கு பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மலக்கை இறக்கி என்ன செய்வானா? அவருக்காக பிரார்த்தனை செய்ய சொல்லுங்க அப்படி சொல்லி மலக்கு நம்மளுக்காக என்ன செய்வார்கள்? பிரார்த்தனை செய்வார்கள். நாம் எப்படி அந்த சகோதரருக்கு பிரார்த்தனை செய்கிறோமோ அதே போன்று மலக்கு சொல்லுவாங்களா, யா அல்லாஹ் இவருக்கும் இதே மாதிரி வாழ்க்கையை கொடு, யா அல்லாஹ் இவருக்கும் இதே மாதிரி பொருளை கொடு, யா அல்லாஹ் இதே மாதிரி இவருக்கு நிம்மதியை கொடு. நாம் எப்படி நம்மளுடைய சகோதரருக்கு பிரார்த்திக்கிறோமோ அதே மாதிரி மலக்குமார்கள் நம்மளுக்காக என்ன செய்வார்கள்? பிரார்த்திப்பார்கள். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் நம்முடைய சகோதரர்கள் நிம்மதியான முறையில் இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். இந்த வேதனையில் இருந்து அவர்களை எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யுங்கள்? பிரார்த்தனை செய்யுங்கள். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்தில் எதெல்லாம் நாம் கேட்டோமோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக நம் அனைவரும் வாக்களிப்பவனாக. வாஹத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.